வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதிய மாருதி சுசுகி எர்டிகா ZXi வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். கரண்ட் மார்க்கெட்ல பாப்புலரான MPV வெஹிக்கிள் கேட்டகரியில இந்த எர்டிகா இருக்குது. அதுலயும் இந்த ZXi வேரியண்ட் ஒரு பெஸ்ட் செல்லிங் வேரியண்டா இருக்குது. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பாடி டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. சுசுகியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஏர்டெக்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த எர்டிகாவையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனால பெல்ட் குவாலிட்டியும் ரொம்பவே பெட்டரா தான் இந்த வண்டியில இருக்குது. டைனாமிக் குரோம் விங்கடு ஃப்ரண்ட் கிரில் டிசைன், நியூ பேக்டோர் கார்னிஷ் மற்றும் ஸ்கல்ப்டட் டேஷ்போர்ட் டிசைன், லார்ஜ் மற்றும் ஃபிளெக்சிபிளான பூட் ஸ்பேஸ், ஸ்மார்ட் ஃப்ளெக்ஸி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் செகண்ட் ரோ ரூஃப் மவுண்டட் ஏசி ஃபீச்சர், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் இந்த எர்டிகால அவைலபிளா இருக்குது. இந்த எர்டிகாவை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க கணேஷ் கார்ஸ் அரினா ஷோரூம், வெள்ளூர் கிரீன் சர்க்கிள்ல தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம்ல புதிய மாருதி கார்ஸ் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இங்க செக் பண்ணி பாருங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 4 வேரியண்ட்ல இந்த எர்டிகா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. LXi, VXi, ZXi மற்றும் ZXi Plus, இந்த மாதிரி 4 வேரியண்ட்ல இந்த எர்டிகாவை மாருதி மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் மற்றும் ஃப்ளெக்சிபிளான பூட் ஸ்பேஸ் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ பேசஞ்சருக்கு ஒரு பெஸ்டான கூலிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு ரூஃப் மவுண்டட் ஏசி ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. வித் 3 ஸ்பீடு ஃபேன் கண்ட்ரோல் ஃபீச்சரோட இருக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. 7 சீட்டர் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஏரோடைனாமிக் ஒர்க்ஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. வண்டியோட பாடி சைடு மற்றும் ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்தவரையில் ரேக்கிங் ஃபோர்ஸை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ப்பான டிசைன் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டிவான 7 கலர் ஆப்ஷன்ஸும் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. அர்பன் ரெட், டிஜினிட்டி ப்ரௌன், மேக்மா கிரே, மெட்டாலிக் ஆக்ஸ்போர்ட் ப்ளூ, ஆர்க்டிக் ஒயிட், ஸ்பிளண்டிட் சில்வர் மற்றும் மிட்நைட் பிளாக். இந்த ஆக்ஸ்போர்ட் ப்ளூ கலர் பார்க்கறதுக்கே ராயலா மற்றும் ஜெனியூனான லுக்கை எடுத்து கொடுக்கறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இந்த எர்டிகாவோட இன்ஜினும் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோலுக்கு 20.51 கிலோமீட்டர் மைலேஜும், சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 26.11 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி இந்த புதிய எர்டிகாவோட ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட ஃபேமஸான K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப், பிரேக் எனர்ஜி ரீஜெனரேஷன், டார்க் அசிஸ்ட், இந்த ஃபீச்சர்ஸும் அடிஷனலாக இருக்கிறதுனால தான் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கும் ஒரு பெஸ்டான ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. 20.30 கிலோமீட்டர் மைலேஜ் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் டெலிவர் பண்ணுது. கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிற 7 சீட்டர் வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹையஸ்டான மைலேஜ் டெலிவர் பண்ற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த எர்டிகா மட்டும்தாங்க. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான ஸ்பேசியஸ் மற்றும் பெட்டரான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த வண்டியை மாருதி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. டூரிங், லாங் ட்ரிப் மற்றும் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெட்டரான பாடி டிசைனும் இந்த வண்டியோட எல்லா ஆங்கிள்லையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓல்டு ஜென் எர்டிகா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நியூ ஜென் எர்டிகாவை லுக் வைஸ் மல்டி டைம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையபிள், ஸ்மூத் மற்றும் ரீஃபைன் பண்ணப்பட்ட 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த வண்டியோட ஒரு பெஸ்டான காம்பினேஷனாக இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே பெட்டராக தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. சுசுகியோட ஏர்டெக்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த வண்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிடான சேஃப்டியான பில்ட் குவாலிட்டியும் இந்த வண்டிக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ABS வித் EBD பிரேக் அசிஸ்ட் ஃபீச்சரும் இந்த வண்டிக்கு பேஸ் வேரியண்ட்ல இருந்தே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ஜின் மாபிலைசர், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் மற்றும் ஹில் ஹோல்ட் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்குது. சிட்டி டிரைவிங்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ப்பான பாடி டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. டிராஃபிக்கில் கூட ஈஸியாக வண்டியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் லார்ஜான விண்ட்ஸ்கிரீனும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ZXi வேரியண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருந்தாலும் பிரைஸ் பொறுத்தவரையில் ரீசனபிள் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த வண்டியோட ஆன் ரோடு பிரைஸ் வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். ஸ்மார்ட் ஃப்ளெக்ஸி சீட் அரேஞ்ச்மெண்ட் ஃபீச்சரும் இந்த வண்டிக்கு அவைலபிளா இருக்குது. செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ சீட்டுக்கு ரிக்ளைனர் ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ சீட்டை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு செகண்ட் ரோ சீட்டுக்கு ஒன் டச் ரிக்ளைன் அண்ட் ஸ்லைடு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் வித் யூசர் ஃப்ரெண்ட்லியான டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த எர்டிகா மட்டும் தாங்க. பவர் ஃபியூச்சர்ஸ், ரிலையபிள், ஸ்பேசியஸ் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்பவே பெட்டரா இருக்குது இந்த வண்டியில. இதனால தான் ஒரு லோ ரன்னிங் காஸ்ட்ல லக்ஸரியான கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரே வெஹிக்கிளா இந்த எர்டிகா இருக்குது. காம்படிட்டர் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பூட் ஸ்பேஸும் ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இந்த எர்டிகாவில் கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் ஃப்ரண்ட் கிரில் டிசைன் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. இந்த டைனாமிக் குரோம் விங்கடு ஃப்ரண்ட் கிரில் பொறுத்தவரையில் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு குரோம் பெயிண்டடு ஃப்ரண்ட் கிரில் தான் கொடுக்குறாங்க. விஎக்ஸ்ஐ, ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு ஃபுல்லி குரோம் விங்கடு ஃப்ரண்ட் கிரில் கொடுக்குறாங்க. ஒரு மாடர்ன் மற்றும் ஷார்ப்பான ஃப்ரண்ட் டிசைன் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் பம்பர்லையும் ஒரு ஆக்சிஸ் ஷேப் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக மற்றும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் எர்டிகாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே இந்த ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் இந்த ஹெட்லாம்ப் செட்டப் உள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்லாம்ப் செட்டப்போட மேலேயும் கீழேயும் பார்த்தோம்னா ஒரு குரோம் டிசைன்டு லைனும் கொடுத்துருக்குறாங்க. இது வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. ஆட்டோ ஹெட்லாம்ப் வித் ஃபாலோ மீ ஹோம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே நார்மல் ஹெட்லாம்ப் ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டைலிஷான ஃப்ரண்ட் கிரிலோட சென்டரில் சுசுகியோட லோகோ ரொம்பவே போல்டாக தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். என்ஜின் மற்றும் ரேடியேட்டருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் கிரிலோட ஓப்பனிங் மற்றும் ஏர் டம்மோட ஓப்பனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பைனட் டோர் மேலேயும் 4 ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸை ரொம்பவே டீசெண்டாக எடுத்துக்காட்டுது. இது ஒரு MPVயாக இருந்தாலும் ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. வைடரான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனும் நம்ம எங்கே பார்க்க முடியும். வண்டியோட ரூஃப் மேலேயும் கேரக்டர் லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம எங்கே பார்க்க முடியும். ஒரு ப்ராப்பரான ஃப்ளோட்டிங் டைப் ரூஃப் டிசைன் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் டிரைவிங் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் மற்றும் ரியர் விண்ட்ஸ்க்ரீன் ரொம்பவே லார்ஜாக கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் வண்டியோட பாடி டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லென்த்து பொறுத்தவரையில் 4395 mm கொடுத்துருக்குறாங்க. வித்து பார்த்தோம்னா 1735 mm வருது. ஹைட்டு பொறுத்தவரையில் 1690 mm கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஓவரால் வீல் பேஸ் பார்த்தோம்னா 2740 mm வருது. டேர்னிங் ரேடியஸ் பொறுத்தவரையில் 5.2 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஓவரால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 185 mm வருது. அப்நார்மல் ரோட் மற்றும் இம்ப்ராப்பர் ரோட்டில் கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாடி கலர்டு ORVM வித் டர்ன் இண்டிகேட்டரோட இங்கே அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM மற்றும் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் ஃபீச்சரும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கீ ஆப்ரேட்டட் ரீட்ராக்டபிள் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான ZXi ப்ளஸ் வேரியண்டில் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவர் டோரோட ஹேண்டிலுக்கு மட்டும் மேனுவல் கீ லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டுக்கு பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சர் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட பாடி சைட்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பான லைன்ஸ் தான் இந்த வண்டியோட பாடி சைட்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஏரோடைனமிக் மற்றும் ட்ராக்கிங் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஷார்ப்பான டிசைன் மற்றும் ஸ்மார்ட் ஹைப்ரிட் ஃபீச்சர் இந்த வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஃபுல்லி லோடிங்கில் கூட ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது.
இம்ப்ராப்பர் ரோட் மற்றும் அப்நார்மல் ரோட்ல கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இந்த எர்டிகாவுக்கு ஒரு 185/65 R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில மெர்க் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு 15 இன்ச் அலாய் வீல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டார்சன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். வீல் சைஸ் பொறுத்தவரையில எர்டிகாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டா 15 இன்ச் வீல் சைஸ் தான் கொடுக்குறாங்க. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் 12 டோன் மிஷின் கட் அலாய் வீல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. காம்படிட்டர் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான கம்ஃபர்டபுள், ஸ்பேசியஸ், ஃபியூல் எஃபிஷியன்சி, காஸ்ட் சேவிங் மற்றும் பெஸ்ட்டான ரிலையபிள் இருக்கக்கூடிய ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த எர்டிகா மட்டும்தான். அப்டேட்டட் ஃப்ரண்ட் கிரில் டிசைன் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. வண்டியோட அண்டர் பாடியில் போய் இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அண்டர் பாடியிலையும் ஒரு பெஸ்ட்டான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். டார்சன் பீமோட காயில் ஸ்ப்ரிங்கும் நம்ம இங்கே பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் மற்றும் மஃப்ளர் சிஸ்டமும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸ்பேர் வீலும் வண்டியோட பாட்டமில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிடான ஃப்ரேமால் இந்த ஸ்பேர் வீலை லாக் பண்ணியிருக்கிறாங்க. வெஹிக்கிள் டவ் பண்ணுற லிவரும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் பேக்டோர் கார்னிஷ் குரோம் இன்சர்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் LXi VXi வேரியண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் LXi மற்றும் VXi வேரியண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்டகிரேட்டர் ரியர் ஸ்பாய்லர் வண்டியோட ரியர் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. ரியர் ஸ்பாய்லருக்கு உள்ளேயே ஹை மவுண்டட் ஸ்டாப் லைட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் விண்ட்ஸ்கிரீனும் ரொம்பவே வைடரா லார்ஜா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி டீசெண்டான சைஸில் தான் இந்த ரியர் விண்ட்ஸ்கிரீனும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பூட் டோர் டிசைனும் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பூட் டோரோட சென்டரில் சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு எர்டிகாவோட பேட்சிங்கும் ரைட் சைடு ஸ்மார்ட் ஹைப்ரிடோட பேட்சிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வால்வோ இன்ஸ்பயர்டு டெயில் லாம்ப் செட்டப்பும் வண்டியோட ரியர் லுக்கை ரொம்பவே பெஸ்ட்டாக எடுத்துக்காட்டுது. 4 ரியர் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே இந்த ரியர் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த டைனாமிக் குரோம் விங்கடு ஃப்ரண்ட் கிரில் பொறுத்தவரையில் LXi வேரியண்ட்டுக்கு குரோம் பெயிண்டடு ஃப்ரண்ட் கிரில் தான் கொடுக்குறாங்க. VXi, ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு ஃபுல்லி குரோம் விங்கடு ஃப்ரண்ட் கிரில் கொடுக்குறாங்க. பூட் டோர் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த எர்டிகாவுக்கு ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. 209 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. 7 சீட்டர் வெஹிக்கிளாக இருந்தாலும் பூட் ஸ்பேஸும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இந்த எர்டிகாவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாடர்ன் மற்றும் ஷார்ப்பான ஃப்ரண்ட் டிசைன் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் பம்பர்லையும் ஒரு ஆக்சிஸ் ஷேப் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக மற்றும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. 2 லக்கேஜ் போர்டு ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்பிளிட்டபிள் லக்கேஜ் போர்டை நம்ம ஓப்பன் பண்ணி அடியில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட 2 சைட்லையும் 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொவிஷனுக்கு உள்ள தான் ஜாக் மற்றும் டூல்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தான் ஜாக் மற்றும் டூல்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்டோரேஜ் பிளேஸும் கொடுத்துருக்குறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த ஸ்பிளிட் டைப் லக்கேஜ் போர்டு ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. மற்ற வேரியண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கமர்ஷியல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ சீட்டையும் ஃபோல்டிங் பண்ணுற ஃபீச்சர் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. 50க்கு 50 சீட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷனும் இந்த தேர்ட் ரோ சீட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ரிக்ளைன் ஃபீச்சரும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரோ சீட்டை நம்ம ஃபோல்டிங் பண்ணால் ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் இங்கே யூட்டிலைஸ் பண்ண முடியும். நார்மல் பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 209 லிட்டர் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரோ சீட்டை ஃபோல்டிங் பண்ணோம்னா 550 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ரோ சீட்டையும் சேர்த்து ஃபோல்டிங் பண்ணோம்னா 803 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இங்கே நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். லார்ஜான சூட்கேஸ் மற்றும்
மினி ஃபர்னிச்சர் கூட வண்டிக்குள்ள ஈஸியா லோட் பண்ற மாதிரி ஒரு பெஸ்டான பூட் ஸ்பேஸ் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்திருக்காங்க. பூட் டோரோட பேனல்லையும் இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் ரொம்பவே பெட்டரா கொடுத்திருக்காங்க. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெஸ்டான இன்டீரியர் டிசைன் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்திருக்காங்க. பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் எர்டிகாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே இந்த ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் இந்த ஹெட்லாம்ப் செட்டப் உள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்லாம்ப் செட்டப்போட மேலேயும் கீழேயும் பார்த்தோம்னா ஒரு குரோம் டிசைன்டு லைனும் கொடுத்துருக்குறாங்க. இது வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். டிரைவரோட டோர் பேனல்லையும் பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு சாண்ட்விச் கலர்டு டோர் பேனல் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டோல் டோனில் பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த டோர் பேனலோட டிசைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. சில்வர் கோம் ஃபினிஷ்டு அன்லாக் லிவர், பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் ஓஆர்விஎம்மோட கண்ட்ரோல் பட்டனும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மஸ்கலான டோர் ஹேண்டில் மற்றும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதனால் கன்சியூமர் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக க்ளீன் மற்றும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சூட்டபிளான இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் தான் இந்த எர்டிகாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வின் நம்பர் டீட்டெயில்ஸ் மற்றும் ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. டிரைவரோட சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில் இந்த ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சஃபிஷியண்டான ஹைட்டில் பிரேக் ஆக்சிலேட்டர் மற்றும் கிளச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. ஐடியல் ஸ்டார்ட் பட்டன், ஃபாக் லாம்போட பட்டன் மற்றும் ESPயோட பட்டனும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஸ்கல்ப்டர்டு இன்டீரியர் டிசைன் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த டுவெல் டோன் இன்டீரியர் காம்பினேஷன் வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. இந்த டுவெல் டோன் காம்பினேஷன் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் மெட்டாலிக் டீக் உட்டன் ஃபினிஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு தான் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான மற்றும் ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் இருக்கிறத இந்த எர்டிகால நம்ம பார்க்க முடியும். பவர் வித் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் இந்த வண்டியோட ஸ்டீரிங் வீலுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் வீல்லையும் ஒரு டுவெல் டோன் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சரும் இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். எப்பவும் போல மாருதியோட ஒரு ட்ரெடிஷனல் கீ தான் இந்த எர்டிகாவுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கீயோட ஒரு பக்கம் சுசுகியோட லோகோவும் இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த எர்டிகாவுக்கு பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. MID வித் கலர்டு TFT ஃபீச்சரும் இந்த கிளஸ்டரில் அவைலபிளாக இருக்குது. இந்த MID வித் கலர்டு TFT ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்த எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. டேக்கோமீட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷன், டிஜிட்டல் கிளாக் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஹெட்லாம்ப் ஆன் வார்னிங் மற்றும் டோர் அஜார் வார்னிங் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. கன்சியூமருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. கிளஸ்டரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 நாபும் இந்த கிளஸ்டரோட சைடில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எர்டிகாவுக்கு 17 சென்டிமீட்டர் ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவான டச் ஸ்கிரீன் மற்றும் பிரீமியமான சவுண்ட் எஃபெக்டும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் அவைலபிளாக இருக்குது. அசார் லேம்போட பட்டனும் இந்த டேஷ்போர்டோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. VXi மற்றும் LXi வேரியண்ட் பொறுத்தவரையில மேனுவல் ஏசி ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த ZXi வேரியண்ட்டுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஏசி சிஸ்டம் கொடுக்குறாங்க. 7 சீட்டர் வெஹிக்கிளா இருந்தாலும் ஏசியோட கூலிங் எஃபெக்டும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் இந்த எர்டிகாவில் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் அவைலபிளா இருக்குது. பக்கத்திலேயே USB மற்றும் ஆக்ஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோன் வைக்கிற மாதிரி இங்க ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் ஃபீச்சர் வித் கூலிங் ஃபீச்சரோட இங்க அவைலபிளா இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட் வித் லெதர் ராப் ட்ரீட்மெண்டோட இங்க கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஹேண்ட் பிரேக் வித் சில்வர் க்ரோம் ட்ரீட்மெண்ட் பட்டனோட கொடுத்துருக்காங்க. டிரைவரோட ஸ்லைடிங் ஆர்ம்ரெஸ்ட் ஃபீச்சர் ZXi வேரியண்ட்ல இருந்து தான் அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ அப் வித் ஆன்டி பிஞ்ச் ஃபீச்சரோட டிரைவர் டோர்ல இருக்கிற விண்டோவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் டவுன் விண்டோ ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. க்ளோ பாக்ஸும் வைடரான ஒரு லார்ஜான க்ளோ பாக்ஸ் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ஷார்ப்பா மற்றும் டீசெண்டா இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான டேஷ்போர்ட் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. வெல் டோன் கலர்டு இன்டீரியர் செட்டப் வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்பவே பிரீமியமா எடுத்துக்காட்டுது. இந்த பிரீமியம் டோல் டோன் இன்டீரியர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான ZXi பிளஸ் வேரியண்ட்ல தான் அவைலபிளா இருக்குது. சீட் ஃபுல்லாவே ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி சாலிடான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் ஹோல்டிங் பண்றதுக்கு நல்ல குஷனிங்கா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா சீட்டுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. சீட் பெல்ட் மற்றும் சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்தத்தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் சீட் ஃபுல்லாவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. டிரைவரோட லொகேஷன் தவிர மற்ற எல்லா லொகேஷன்லையும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ ஸ்மார்ட் போன் ஸ்டோரேஜ் ஃபீச்சரும் இந்த எர்டிகாவுக்கு அவைலபிளா இருக்குது. பாட்டில் ஹோல்டர் ஃபீச்சரும் எல்லா ரோலையும் அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கோ டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் வித் வேனிட்டி கிளாஸோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மைக்கோட ப்ரொவிஷன் மற்றும் எல்லோ கேபின் லேம்பும் அவைலபிளா இருக்குது வித் 3-வே சுவிட்சோட. மேனுவல் அட்ஜஸ்டபிள் IVRM ஃபீச்சரும் நம்ம இங்க பார்க்க முடியும். டிரைவருக்கும் சன்வைசர் இங்க அவைலபிளா இருக்குது வித் டிக்கெட் ஹோல்டர் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் ஏசியும் நம்ம இங்க பார்க்க முடியும். செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோக்கு ஏசி ஃப்ளோவை பாஸ் பண்றதுக்கு இங்க ஒரு சக்ஷன் யூனிட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ரோ ரூஃப் மவுண்டட் ஏசி ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளா இல்லை. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்குது. VXi வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ZXi வேரியண்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜா இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஸ்பீட் சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக் மற்றும் ஹை ஸ்பீட் அலர்ட் சிஸ்டமும் எர்டிகாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில காம்ப்ரமைஸ் இல்லாம எல்லா வேரியண்ட்டுக்கும் ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோல போய் சீட் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். சென்டர் லாக்கிங் ஃபீச்சரும் எர்டிகாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ரோவோட டோர் பேனல்லையும் பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கிற மாதிரி சிங்கிள் டோன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்விச் கலர்டு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் காம்பனிஸ்டு டோர் அன்லாக் லீவர் மற்றும் பவர் விண்டோஸோட கண்ட்ரோல் பட்டனும் நம்ம இங்க பார்க்க முடியும். மஸ்கலான டோர் ஹேண்டில் மற்றும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்க தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. ரியர் டோரும் ரொம்பவே ஸ்ட்ரைட்டா ஃபிளாட்டா ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இதனால கன்சியூமர் உள்ள போறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோக்குள்ள கன்சியூமர் ஈஸியா உள்ள போறதுக்கு ஒன் டச் ரிக்ளைன் மற்றும் ஸ்லைடிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் டச் ரிக்ளைன் மற்றும் ஸ்லைடிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில செகண்ட் ரோ சீட்டுக்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. தேர்ட் ரோ சீட்டுக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ சீட்ல உட்காந்து ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் கேட்கவே வேண்டாம். ஒரு லார்ஜான ஹெட்ரூமும் இங்க அவைலபிளா இருக்குது. ரியர் சீட் பாக்கெட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. சென்டர்ல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ மற்றும் செகண்ட் ரோ பேசஞ்சர் இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. கன்சியூமருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிளான இன்டீரியர் டிசைன் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வித் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது.
ஃபர்ஸ்ட் ரோ மற்றும் செகண்ட் ரோ பேசஞ்சர் இந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மற்றும் ஃபோன் ஸ்டோரேஜை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ட்ரிப்புக்கு ஏத்த மாரி ஒரு ஸ்பேசியஸான செகண்ட் ரோ மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரியர் சீட்டும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சாலிடான மெட்டீரியலால தான் பண்ணியிருக்காங்க. சீட் ஹோல்டிங் பண்றதுக்கு நல்ல குஷனிங்கா, நல்ல கிரிப்பா இருக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. எர்டிகாவோட LXi வேரியன்ட் தவிர மத்த எல்லா வேரியன்ட்டுக்கும் இந்த செகண்ட் ரோ சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. குடுக்குற பிரைஸ்க்கு ஒர்த்தா இருக்கிற மாரி ஹைடெக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த எர்டிகால மாருதி இருக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரோ ரூஃப் மவுண்டட் ஏசி ஃபீச்சரும் நம்ம இங்க பார்க்க முடியும். வித் 3 ஸ்பீட் ஃபேன் கண்ட்ரோல் ஃபீச்சரும் இதிலேயே இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. இந்த ஏசி ஃப்ளோவை 4 வே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாரி தான் குடுத்திருக்காங்க. 7 சீட்டர் வெஹிக்கிளா இருந்தாலும் ஏசியோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாரி தான் பண்ணியிருக்காங்க. சைடு விண்டோவும் ரொம்பவே லார்ஜா, விசிபிலிட்டி ரொம்பவே பெட்டரா கிடைக்கிற மாரி ஒரு வைடரான சைஸ்ல தான் குடுத்திருக்காங்க. பவர் விண்டோஸ் ஃபீச்சர் பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ஆட்டோ விண்டோ அப் மற்றும் ஆன்டி பிஞ்ச் ஃபீச்சர் பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளா இல்ல. மத்த எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. செகண்ட் ரோ சீட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது பார்க்கறதுக்கே டீசெண்டா இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ பேசஞ்சருக்கு கூட ஒரு பெட்டரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் வைடரான விண்ட்ஸ்கிரீன் மற்றும் விண்டோவோட சைஸும் இந்த எர்டிகாவுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டூரிங் மற்றும் லாங் ட்ரிப் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லக்ஸரியான மற்றும் பெட்டரான இன்டீரியர் டிசைன் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். செகண்ட் ரோ ஸ்மார்ட் போன் ஸ்டோரேஜ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் LXi மற்றும் VXi வேரியண்ட்டில் அவைலபிளாக இல்லை. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. ஓல்டு ஜென் எர்டிகா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் எர்டிகாவுக்கு ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. யூசரோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட் பெல்ட்டோட ஹைட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட் வித் ப்ரீடென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஷ் டுவெல் டோன் சீட் ஃபேப்ரிக் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட தேர்ட் ரோவில் போய் சீட் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். செகண்ட் ரோ வழியாக தான் நம்ம தேர்ட் ரோக்கு போகிற மாதிரி இந்த எர்டிகாவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் ரோ சீட்டுக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 50க்கு 50 சீட் ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷனும் இந்த எர்டிகாவோட தேர்ட் ரோ சீட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ரோ சீட்டுக்கு 60க்கு 40 ஸ்ப்ளிட்டிங் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்மார்ட் ஃப்ளெக்ஸி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இந்த எர்டிகாவுக்கு மாருதி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த செகண்ட் ரோ சீட்டை ரிக்ளைன் மற்றும் ஸ்லைடிங் பண்ணி தேர்ட் ரோவில் உட்காந்து ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். தேர்ட் ரோ உள்ள போகிறதுக்கு இப்போ ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. டாலா மற்றும் ஃபேட்டாக இருக்கவங்க கூட ஈஸியாக இந்த தேர்ட் ரோ சீட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான டிசைன் தான் இந்த எர்டிகாவில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளெக்சிபிள் லக்கேஜ் ஸ்பேஸ் மற்றும் ஃப்ளாட் ஃபோல்ட் ஃபீச்சரும் தேர்ட் ரோக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரோ சீட்லையும் ஒரு பெட்டரான லெக் ரூம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்பவே ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்குறாங்க இந்த தேர்ட் ரோக்கு. லெக் ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஹெட்ரூமும் கேட்கவே வேண்டாம். நல்ல ஸ்பேசியஸான ஹெட்ரூம் தான் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட ஓவரால் ஹைட் 1690 mm இருக்கிறதுனால செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோக்கு ஹெட்ரூம் ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி தான் இந்த எர்டிகாவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. வித் கப் ஹோல்டர் ஃபீச்சரோட கொடுத்துருக்குறாங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டோட ப்ரொவிஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. தேர்ட் ரோக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. வித் சீட் பெல்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. தேர்ட் ரோவோட குவார்ட்டர் கிளாஸும் பார்க்குறதுக்கு வைடராக விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி பெருசாக தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மல்டி பர்பஸ், பர்சனல் பர்பஸ் மற்றும் ஃபேமிலி பர்பஸுக்கு வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த எர்டிகா ஒரு பெட்டரான செலெக்ஷனாக இருக்கும். தேர்ட் ரோ சீட்லேருந்து பார்க்கும்போது கூட ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் மற்றும் சைடு விண்டோ லார்ஜாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சர் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு எல்லோ கேம்பின் லேம்ப் அவைலபிளாக இருக்குது. வித் 3 வே சுவிட்சோட கொடுத்துருக்குறாங்க.
ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் ஆங்கர் ஃபீச்சரும் செகண்ட் ரோ சீட்டுக்கு மட்டும் அவைலபிளா இருக்குது. தேர்ட் ரோ சீட்டுக்கு இந்த ஃபீச்சர் கிடைக்கிறது இல்ல. தேர்ட் ரோ சீட்ல உட்காந்துக்கிட்டே பூட்ல இருக்கிற திங்ஸையும் நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. 7 சீட்டர் வெஹிக்கிள்ல பூட் ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த எர்டிகா மட்டும்தான். 7 சீட்டையும் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த எர்டிகாவோட பூட் ஸ்பேஸ் 209 லிட்டர் வருது. இது ஒரு பெட்டரான பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. ஃப்ரண்ட் சீட் பெல்ட் மட்டும் இந்த ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபீச்சரும் இதுல இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 mm இருக்கிறதுனால கன்சியூமருக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி ஃபுட் ரெஸ்ட் ஃபீச்சரும் இதுல ஆட் பண்ணியிருக்கிறாங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொடுக்குற பிரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த எர்டிகால இருக்கிற மாதிரி மாருதி பண்ணியிருக்கிறாங்க. கமர்ஷியல் மற்றும் பிசினஸ் பர்பஸுக்கும் இந்த எர்டிகா ஒரு சூட்டபிளான ஆப்ஷனா இருக்கும். பெட்ரோல் வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். VXI வேரியண்ட் பொறுத்தவரையில தேர்ட் ரோக்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்ல. ப்ரொவிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ZXi மற்றும் ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த தேர்ட் ரோ 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜா இந்த எர்டிகா இருக்குது. 3D ஒரிகாமி ஸ்டைல் LED டைல் லாம்ப் ஃபீச்சரும் எர்டிகாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. இந்த எர்டிகாவோட ஃபியூல் ஃபில்லிங் பொறுத்தவரையில வண்டியோட லெஃப்ட் சைட்ல தான் ஃபில் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிமோட் ஃபியூல் லீட் ஓபனர் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. சென்டர் லாக்கிங் ஃபீச்சரும் எர்டிகாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டுக்கு மட்டும் கிடைக்கிறது இல்ல. மத்த எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ஸ்மார்ட் கீ ஃபீச்சர் பொறுத்தவரையில ZXi மற்றும் ZXi பிளஸ் வேரியண்ட்ல இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த எர்டிகாவோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பார்த்தோம்னா 45 லிட்டர் வருது. ஒரு மேசிவான ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்திருக்காங்க. லாங் ட்ரிப் மற்றும் டூரிங் பர்பஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு வைடரான ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 60 லிட்டர்ஸ் சிலிண்டர் கெபாசிட்டி கொடுக்குறாங்க. மைலேஜும் ரொம்பவே பெஸ்டா தான் டெலிவர் ஆகிற மாதிரி இந்த எர்டிகாவோட இன்ஜினும் டியூன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலுக்கு 20.51 கிலோமீட்டர் மைலேஜும் சிஎன்ஜிக்கு 26.11 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி இந்த எர்டிகாவில் ஃபியூல் எஃபிஷியன்ட் ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட ஃபேமஸான 1.5 லிட்டர் K சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் வித் ஸ்மார்ட் ஹைப்ரிட் ஃபீச்சரோட இருக்கிற மாதிரி இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ரிலையபிள் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக் ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இந்த இன்ஜின்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட் சேவிங் பண்ற ஒரு ரிலையபிளான இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்சுலேஷனும் ரொம்பவே பெட்டரா பண்ணியிருக்காங்க. என்ஜினோட சரௌண்டிங் மற்றும் ஹூட் டோர்லையும் இன்சுலேஷன் ரொம்பவே ப்ராப்பரா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத இன்ஜினா இருந்தாலும் இன்சுலேஷன் பொறுத்தவரையில மாருதி ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மாருதியோட ஃபேமஸான 1.5 லிட்டர் K சீரிஸ் ஸ்மார்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்ட் ரொம்பவே பெட்டரா கிடைக்கிற மாதிரி ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப், பிரேக் எனர்ஜி ரீஜெனரேஷன், டார்க் அசிஸ்ட் ஃபீச்சரும் இதுல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1462 சிசி வருது. பவர் பொறுத்தவரையில 75.8 kW பவர் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தோம்னா 136.8 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. BS 6.2 நார்ம்ஸ் படி இந்த என்ஜினை டிசைன் பண்ணிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் இந்த என்ஜினுக்கு அவைலபிளா இருக்குது. லோ மெயின்டெனன்ஸ் வித் லோ ரன்னிங் காஸ்ட்ல ரன் ஆகிற ஒரு பெஸ்டான இன்ஜினா இந்த K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ரீஃபைன்மெண்ட்டும் ரொம்பவே பெட்டரா தான் இந்த என்ஜின்ல பண்ணியிருக்காங்க. மாருதியோட ரிலையபிலிட்டி மற்றும் சர்வீஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பெஸ்டா கொடுக்குறாங்க. 7 சீட்டர் வெஹிக்கிள்ல எனக்கு ரிலையபிள் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்டான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த எர்டிகா ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இந்த எர்டிகா ZXi வேரியண்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். பிரீமியம் டுவல் டோன் இன்டீரியர்ஸ், செகண்ட் ரோ சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஃபீச்சர், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபார் ஆல் ரோ, ஸ்பில்ட் டைப் லக்கேஜ் போர்ட், டைனாமிக் க்ரோம் விங்டு ஃப்ரண்ட் கிரில், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வித் ஹாலஜன் ஃபீச்சர், ஃபுல் வீல் கேப்ஸ், பாடி கலர்டு ORVM மற்றும் பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ், MID வித் கலர்டு TFT, ஏர் கூல்டு ட்வின் கப் ஹோல்டர் ஃபீச்சர், பவர் ஸ்டீரிங் வித் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில சுசுகியோட சாலிடான ஹெட்டட் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த எர்டிகாவை பில்ட் பண்ணியிருக்காங்க. டுவெல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ், ABS வித் EBD வித் பிரேக் அசிஸ்ட் ஃபீச்சர், என்ஜின் மாபிலைசர், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்,
ஹில் ஹோல்ட் மற்றும் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் ஆங்கர், ஃப்ரண்ட் சீட் பெல்ட், ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சர், ஆல் சீட் சீட் பெல்ட் ரிமைண்டர், ஹை ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், ஸ்பீடு சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக் மற்றும் செக்யூரிட்டி அலாம், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் மற்றும் சென்டர் லாக்கிங் ஃபீச்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த எர்டிகாவில் அவைலபிளாக இருக்குது. ரீசனபிள் பிரைஸில் எனக்கு ஒரு ஃபியூல் எஃபிஷியன்டான மற்றும் ரிலையபிளான 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த எர்டிகா ஒரு பெஸ்ட்டான செலெக்ஷனாக இருக்கும். லோ ரன்னிங் காஸ்ட்டில் ஸ்பேசியஸான மற்றும் லக்ஸரி ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிளாக இந்த எர்டிகா மார்க்கெட்டில் இருக்குது. இந்த எர்டிகா ZXi வேரியண்டோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 13,89,086 ருபீஸ் வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான் இந்த எர்டிகாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. காம்படிட்டர்ஸ் காசு கூட கம்பேர் பண்ணும்போது வேற எந்த பிராண்ட்லையும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்ம 7 சீட்டர் வெஹிக்கிள் வாங்க முடியாது. மாருதி மட்டும்தான் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த எர்டிகாவை கொடுக்குறாங்க. இந்த எர்டிகாவோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.